கொடுக்கப்பட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது. அவர்கள் என்ன நில மதிப்பில் சொத்து இருக்கிறதோ அந்த மதிப்பில் இன்றைக்கு அதை வருமானமாக ஆக்கப்பட்டால் இஸ்லாமிய சமூகம், ஏழை மக்கள் பயனடைவார்கள். அதற்கான சட்டம் இது. இதை எதிர்க்கக்கூடியவர்கள் 1.5 லட்சம் கோடி வருமானம் வந்தா ஒட்டுமொத்த பாரதத்தில் உள்ள இஸ்லாமிய 20 கோடி மக்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி இஸ்லாமியர்கள் மேம்பட அடைவார்களா இல்லையா? பொருளாதாரத்துல, கல்வியில, சமூக அறிவியல்ல எல்லாத்திலையும் முன்னேற்றம் அடைவார்களா இல்லையா? இதை கொண்டு வர வேண்டும் என்றால் கடுமையான முடிவெடுக்கணும். அதுல இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருக்கட்டும், அல்லது பிரிவினைவாதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்தி கூட்டணி என்று சொல்லி இந்தியாவை பிளப்பதற்கு மத ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் பிளக்க முயற்சி செய்கிற இவர்கள் எல்லோருடைய எதிர்ப்பு இருந்தாலும் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு சரியான ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த அதிகாரம் பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி சச்சார் கமிஷன் என்ன சொன்னதோ, காங்கிரஸ் ஆட்சி எதை செய்யவில்லையோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. பாஜக முஸ்லிம்களுடைய இடத்தை கொள்ளையடிப்பதற்காக இதை செய்கிறது, அல்லது இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்க பார்க்கிறது என்ற ஒரு போலி வாதத்தை இங்க இருக்கிற திருமாவளவன், திமுக, இஸ்லாமியர்களை நலன் காக்கக்கூடியவர் என்று பொய்யை பேசுகிற திரு ஜவாஹிருல்லா போன்றவர்களும் இன்றைக்கு திடீர்னு என்ன கேட்கிறாங்கன்னா, அது இப்படி இதை செய்யலாம்னு காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுக வரைக்கும் குதிக்குது. முஸ்லீம் அல்லாதவர்கள் சேர்க்கலாம் என்பது இன்னைக்கு பாஜக புதுசா கொண்டு வருதானே கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நாடாளுமன்றத்தில் அமளி துமளி மத்தியில் வக்ஃப் சட்ட மசோதா திருத்தம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வெளிநடப்பும் பண்ணியிருக்காங்க. ஒரு முஸ்லீமா இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஒரு முஸ்லீமா எப்படி பார்க்கிறேன் என்பதை விட, ஒரு பாரத தாயின் பிள்ளையாக இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிற 140 கோடி மக்களில் ஒருவனாக எப்படி பார்க்கிறேன்னு கேட்டால் அது நியாயமா இருக்கும். நான் முஸ்லீமா எப்படி பார்க்குறேன், நீங்க ஹிந்துவா எப்படி பார்க்குறீங்க, நீ கிறிஸ்துவனா எப்படி பார்க்குறீங்கன்னா, இதனால்தான் பிரிவினைவாதமோ நாட்டுப்பற்று இல்லாம மதப்பற்று என்ற அடிப்படையில் மத வெறியா மாறுது. அதனால நான் இஸ்லாமியன் என்பது ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வழிபாடு செய்யும் போது நிரூபித்தால் போதுமானது, அல்லது என்னுடைய வீட்டிற்குள்ள என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மனைவிக்கு மத்தியில் இறை வழிபாடு சம்பந்தமாக நிரூபித்தால் போதுமானது. பொதுவெளியில் வரும் பொழுது நான் எல்லா மக்களை போன்று அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கிறது, எனக்குரிய எல்லா உரிமைகளும் மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற ஒரு பொது மனிதனாகத்தான் பேசணுமே தவிர, இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இது நீ முஸ்லீமா சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு முஸ்லீமா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதே சேரில் ஒரு காங்கிரஸில் இருக்கிற ஒரு இஸ்லாமியரோ அல்லது ஒரு திமுகவில் இருக்கிற இஸ்லாமியரோ உட்கார்ந்துருந்தா அவர்கிட்ட முஸ்லீமா உங்கள் கருத்தை முதல்ல சொல்லுங்க, அப்புறமேல பொதுவான கருத்து சொல்லுங்கன்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன புரியுறீங்க, என்ன மாதிரியான மனநிலை இங்கே இருக்குன்னா, காங்கிரஸில் அல்லது திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர்கள்லாம் உண்மையான முஸ்லீம்கள். ஆனால் பாஜகவில் இருந்தால் மட்டும் இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்க, நீங்கள் முஸ்லீமாக ஒரு பதில் சொல்லுங்கள், அப்புறம் ஒரு பொதுவாக ஒரு பதில் சொல்லுங்கன்னு. என்னை பொறுத்தவரை இஸ்லாமியருக்கு என்று ஒரு பதிலும் இந்தியனுக்கு ஒரு பதிலும் என்பதெல்லாம் கிடையாது. இங்கே மொத்தத்துக்கும் ஒரே பதில், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடிப்படையில் வக்ஃபு சட்டம் என்பது இது ஒரு வக்ஃபு அரபு வார்த்தை. அந்த அரபு வார்த்தைக்கு அர்த்தம் இறைவனுக்காக ஒரு பொருளை தானமாக அளிக்கிறார் என்றால் அது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கல்விக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவணும் என்பதற்காக அளிக்கக்கூடிய தானம். இந்த தானம் செய்யப்பட்ட பொருளை பாதுகாப்பதற்குத்தான் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுகிறது. இது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாலேயே இருந்தது. 1913 23 இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 1954 இந்த சட்டம் மீண்டும் வக்ஃப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அது மறுசீரமைக்கப்பட்டு 1995 நிறைய ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டு பழைய சட்டங்கள் எல்லாத்தையும் தேவையற்ற விஷயங்களை நீக்கிட்டு அதை கொண்டு வந்தாங்க. மறுபடி 2013 தேவையற்ற ஷரத்துக்களை நீக்கிவிட்டு மறுபடி புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் எந்த எதிர்க்கட்சிகளும் பேசல, வாய்ப்புத்தி இருந்தது. ஆனால் அதே போன்று இன்றைய தேவைக்கு
என்ன இருக்கிறதோ அது போன்ற விஷயங்களை தேவையை சேர்த்துவிட்டு புதிய விஷயங்களாக அதை மக்களிடத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இல்லை பாஜக முஸ்லீம்களுடைய இடத்தை கொள்ளையடிப்பதற்காக இதை செய்கிறது அல்லது இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்க பார்க்கிறது என்ற ஒரு போலி வாதத்தை இங்கே இருக்கிற திருமாவளவன், திமுக, இஸ்லாமியர்களை நலன் காக்கக்கூடியவர் என்று பொய்யை பேசுகிற திரு ஜவாஹிருல்லா போன்றவர்களும், அகிலேஷ் யாதவில் ஆரம்பித்து இந்தி கூட்டணியில் உள்ள சில முக்கிய தலைவர்களும் எதிர்க்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த சட்டத்தில் இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்ன்றதுக்கு 3 வாதங்கள் வைக்கிறாங்க. முதல் வாதம் என்னன்னா, இந்த சட்டத்தின் ஒரு பகுதி என்ன சொல்லுதுன்னா, வக்ஃபு சொத்து இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கமிட்டியில் முஸ்லீம் அல்லாத 2 பேர் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஷரத்துங்க. இப்போ இவங்க எல்லாரும் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்து அறநிலையத்துறைன்னு இருக்குது, அதில் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, அதில் நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை போடுவீங்களா, அதில் நீங்கள் ஒரு இஸ்லாமியரை போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. அது இந்து அறநிலையத்துறை என்பது இந்துக்களுக்கானது தானே. அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியருடைய வக்ஃபு சொத்து என்பதில் இஸ்லாமியர்கள் மட்டும் இருப்பதில் நீங்கள் முஸ்லீம் அல்லாத 2 பேரை கொண்டு போய் திணிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பொதுவாக பார்க்கும்போது இது ஆமாம் சரிதானே, பிஜேபிக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்து அறநிலையத்துறை என்பது அது வெறும் நிலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசலை. இந்த அறநிலையத்துறைக்கு கோவில் இருக்குது, இந்த அறநிலையத்துறை வழிபாட்டை பார்க்கணும், 6 கால பூசையை பார்க்கணும், அது மட்டும் அல்லாமல் கோவில் குடமுழுக்க பார்க்கணும், கோவிலை செப்படணும், இதெல்லாமே இந்த அறநிலையத்துறைக்கு இருக்குது. அதை ஒரு இஸ்லாமியர் போய் நின்று செய்ய முடியாது, ஒரு கிறிஸ்தவர் போய் நின்று செய்ய முடியாது, அதை இந்துக்கள் தான் பார்க்கணும். வக்ஃபு சொத்துன்னு இருக்குல்ல, இந்த வக்ஃபு ஆக்ட் இருக்குல்ல, இந்த வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற இந்த நிர்வாக கமிட்டி பள்ளிவாசலில் போய் தொழுகை சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை இல்லை அவங்களுக்கு. அதே போன்று தர்காக்கள் உள்ளவர்கள் கரெக்டாக அந்த பிரார்த்தனையை நடத்துகிறார்களா என்று பார்ப்பது அல்ல அவங்களுக்கு வேலை. இந்த சொத்து பிறருடைய அபகரிப்புக்கு போகாமல் பாதுகாக்கணும். இந்த சொத்தை பொறுத்தவரை வரக்கூடிய வருமானத்தை சரியான முறையில் ஈட்டி அதை ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. அப்போ இந்த அடிப்படையை முதல்ல இந்த அறநிலையத்துறையோடையோ அல்லது இந்துக்களுடைய வழிபாட்டு விஷயத்தோடையோ சேர்க்க முடியாது. அது வழிபாடு ரீதியாக இருப்பதில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ உள்ளே போக முடியாது. வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் முஸ்லீம் அல்லாத இருவர்கள் இருப்பதனால முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தளத்துக்கான பிரச்சனை வருமானம் வராது. இது 2மே வெவ்வேறு என்பதை முதல்ல புரியும். சரி, 2வது, இன்றைக்கு திடீர்னு என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி இதை செய்யலாம்னு காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து திமுக வரைக்கும் குதிக்குது. இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் சேர்க்கலாம் என்பது இன்னைக்கு பாஜக புதுசாக கொண்டு வருதானே கிடையாது. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2013 இந்த வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்கல்ல, அன்றைக்கே இது இருக்கு. அன்றைய சட்டத்திலேயே பொதுவாகவே இதில் எம்பி இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலான்னு இருக்க தவிர அது முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துதல் இல்லை. 1. 2வது, 2013 உள்ள திருத்த மசோதாவில் அதற்கு முன்னால் வரைக்கும் முஸ்லீம்கள் தானமாக கொடுத்ததை முஸ்லீம்கள் நிர்வகிக்கணும்னு இருந்தது. 2013க்கு பிறகு முஸ்லீம் அல்லாதவர்களும் தானமாக கொடுக்கலாம் என்று வக்ஃபு செய்யலாம் என்ற ஒரு வழிவகை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ கூட முஸ்லீம்களின் நலனுக்காக ஒரு சொத்தை கொடுக்கிறார்கள், அந்த சொத்து வக்ஃபு சொத்தாக பாதுகாக்கப்படுகிறதுனா அதை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு சொத்தை நான் கொடுத்துருக்கிறேன், அந்த சொத்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது அல்ல அந்த சொத்தை யாரோ ஆக்கிரமிக்கிறாங்க, அதை வக்ஃபில் உள்ள சேர்மனோ அல்லது வக்ஃபு போர்டு நிர்வாகியோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து கொண்டு அந்த சொத்தை குறைந்த விலைக்கு அடிமாட்டு விலைக்கு கொடுக்குறாங்க. சொத்தை கொடுத்த எனக்கு வலிக்கும்ல, நான் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும், நான் போய் கேட்டா இல்லை நீ கேட்கக்கூடாது, நீ இந்து நீ கிறிஸ்துவனா, அப்போ சொத்தை வாங்க மட்டும் தெரிகிறது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற ஒரு நியாய உணர்வு இருக்கு. அதனால 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட்ல இப்படி இருக்கிறதுனால ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்துவர்களோ முஸ்லீம் அல்லாத 2 பேரை சேர்க்கணும். இதில் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கொண்ட கமிட்டின்னு வைங்க, 2 பேரை சேர்ப்பதனால அதில் என்ன கேடு வந்துட போகுது? 10 பேர் அப்பவும் மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை திசை திருப்புவதற்கு பார்த்தீர்களா, இஸ்லாமியர்கள் உரிமைகளை பறிப்பதற்கு 2 முஸ்லீம் அல்லாதவரை சேர்க்கிறார்கள் என்று திசை திருப்ப பார்க்குறாங்க. இதில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை. முதலாவது. 2வது இவருடைய வாதம் என்னென்னா, அது என்ன திடீர்னு பிஜேபிக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்துருச்சு இஸ்லாமிய மக்கள் மீது,
அந்த சொத்துக்களின் மீது இவர்கள் வந்துதான் இதை காப்பாற்றணுமா? இவ்வளவு காலம் இல்லாத ஒரு அக்கறை ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 6 மணிக்கு மேலே ஒருத்தர் பார்வை இல்லாமல் இருந்ததா மஞ்சள் காமாலை நோயின்னு சொல்லுவோம். அவருக்கு கண்ணே இல்லைன்னு சொல்ல மாட்டோம், மஞ்சள் காமாலை. அவருக்கு தெரிஞ்சா கூட மஞ்சளா தெரியும். அந்த மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் உள்ள இந்த மனநோயாளிகளுக்கு எப்படி தெரியுதுன்னா, பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய மக்களின், குறிப்பாக ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுடைய சொத்துக்கள் சரியான முறையில் போகல, ஊழல்வாதிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் வக்ஃபு சொத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், அதை மீட்டு தரணும்னு நினைத்தா இவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம கொள்ளையடிச்சு இவ்வளவு சொத்து வக்ஃபு சொத்தை வச்சிருக்கிறோம், இதை மீட்டு கொடுத்தா நம்ம பேர் அசிங்கமா போயிருமே என்பதற்காக இது என்ன மோடிக்கு அக்கறை அப்படின்னு கேட்கிறாங்க. மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இன்றைக்கு மட்டும் குரல் கொடுக்கல. ஏழை இஸ்லாமிய பெண்கள் முத்தலாக் என்று தலாக் 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 என்று கொடுக்கப்பட்டு அந்த பெண்கள் நடுத்தருவில் நிற்கும் பொழுது, நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டும் பொழுது, காவல்துறையினுடைய கதவுகளை தட்டும் பொழுது அந்த கதவுகள் திறக்கல. ஏன்னா முஸ்லீம் பர்சனல் லா அப்படின்னு ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சில மதகுருமார்கள் தவறாக முத்தலாக் கொடுத்து அந்த பெண்கள் எல்லாம் வாழ்விழந்து தெருவில் நின்றார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு வாழ்வளிப்பதற்காக, இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக அன்றைக்கும் இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்கல. இருந்தாலும் இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பிற்காக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தேதியில் யாரும் முத்தலாக் கொடுக்கல. அதற்கு காரணம் என்ன? பயம். 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை இருக்கு. அப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை கொண்டு வரும் பொழுது இவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க. அவர் என்ன சொன்னாரு? இது நான் வாக்கு வங்கிக்காக கொண்டு வரல, இஸ்லாமிய பெண்கள் இந்த மண்ணின் மக்கள், 140 கோடி மக்களின் சேவகன் நான். அதுல இஸ்லாமிய பெண்கள் எக்கேடாவது கெட்டு போட்டோம், அவங்களுடைய பர்சனல் லான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எதையாவது தவறாக முடிவெடுத்தால் நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த மனநிலைக்கு நான் போக மாட்டேன். 140 கோடி மக்களின் நலனில் என்னுடைய அக்கறை இருக்கிறது நிரூபிச்சு காட்டினாரு. அன்றைக்கு எதிர்த்த முத்தலாக்கினுடைய சட்டத்தை எதிர்த்த இதே ஜவாஹிருல்லா, இதே இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளா இருக்கட்டும், இந்த திமுக கூட்டணியா இருக்கட்டும், இன்றைக்கு அதை பேச மறுக்கிறார்கள். காரணம், இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் முத்தலாக்கினுடைய பாதிப்பால் எங்கும் செல்ல முடியாமல் அவல நிலையில் இருந்தார்கள். இந்த சட்டம் வந்த பிறகு ஒரே ஒரு நபர் கூட முத்தலாக் விடுவதற்கு பயப்படுறார். காரணம், சட்டம் அதன் கடமையை செய்யும். இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. எடுத்த எடுப்புல நீங்க வந்து பெண்களை தூக்கி எறிந்து போகக்கூடிய ஒரு போகப் பொருளா பயன்படுத்த முடியாது. அதற்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உண்மையான உறுதியான நிலைப்பாடு. அன்றைக்கு எப்படி வாக்கு வங்கியை எதிர்நோக்காம இஸ்லாமிய மக்களின் நலனின் மீதும் குறிப்பாக பெண்கள் நலனில் அக்கறை செலுத்தி ஒரு முடிவெடுத்தாரோ, அப்படி இன்றைக்கு என்ன முடிவெடுக்கிறார்னா, மிகப்பெரிய சொத்துக்களை குறைந்த விலைக்கு அல்லது பொய்யான டாக்குமெண்ட் போட்டு ஏமாற்றி ஆக்கிரமிப்பாளர்களும் மாஃபியாக்களும் வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டு தருவதற்கான சக்தி வக்ஃப் போர்டுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லலை. இதே ஜவாஹிருல்லா, இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிற ஜவாஹிருல்லா, இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிற பயங்கரவாத சக்தியாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கிற பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிற திமுக, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவறாக வழிநடத்தி வன்முறையை தூண்டுகிற திருமாவளவன், இவர்கள் எல்லாருமே வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாமியர்களுடைய உரிமையை நிலைநாட்டாமல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் மாஃபியாக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிலத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். அதை இன்னைக்கு நீங்க யூடியூப்ல வலைதளங்கள்ல பார்க்க முடியும், இவர்கள் நடத்திய போராட்டத்தை. அப்ப இவர்கள் நடத்திய போராட்டத்தை கண்டுகொள்ளாத காங்கிரஸ் அரசு செய்தது நியாயமா? அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ராஜேந்திர சச்சார் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் சொன்னது இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கு சரியான ஒரு முடிவெடுக்க வேண்டும், அந்த அதிகாரம் பொதுமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சச்சார் கமிஷன் என்ன சொன்னதோ, காங்கிரஸ் ஆட்சி எதை செய்யவில்லையோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது, மத்திய அரசு செய்திருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 9.5 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃபுக்கு இருக்கு. அதுல 8.5 லட்சம் நில மதிப்பு இருக்கிறது, 8.5 லட்சம் கோடி நில மதிப்பு இருக்கிறது. அதை நீங்க வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு அப்படின்னு கணக்கு போட்டா சரி, அல்லது ஒரு வருடத்திற்கு கணக்கு போட்டா 1.5 லட்சம் கோடி வருது. சராசரியாக 1.5 லட்சம் கோடி வரக்கூடிய வருமானத்துக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு வருது? வெறும் 200 கோடி வருது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம். இந்த ஏமாற்றுத்தனம் வரதுக்கு காரணம் என்னன்னா, வக்ஃப் போர்டில் உள்ள சேர்மன்கள், மெம்பர்கள், இவர்கள் மட்டுமே தங்கள் கையில் அதிகாரத்தை வச்சிருக்கிறதுனால, எந்த வழக்கென்றாலும் வக்ஃப் கோர்ட்டுக்கு தான் போகணுன்ற அந்த நிர்பந்தம் இருக்கிறதுனால அந்த சட்டத்துல இவர்கள் யாருக்கு நினைக்கிறார்களோ, இவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு 10 கோடி ரூபாய் நிலத்தை 10,000 ரூபாய் அப்படின்னு வாடகைக்கு கொடுத்தா கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது.
அப்ப இஸ்லாமியர்களுடைய நலன் இங்க இருக்கு. ஏழை இஸ்லாமியர்கள் எப்படி பயனடைவாங்க? விதவை பெண்கள் எப்படி பயனடைவாங்க? மதரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி பயனுள்ளதாக மாறும்? இங்கதான் பணமே வராது. 200 கோடி மொத்த இந்தியாவுக்குன்னா அப்ப ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு வந்துடும்? அந்த மாநிலத்துக்கே வந்தாகும். அது யாருக்கு பயன்படும்? அங்கு வசதி படைத்த அந்த வக்ஃப் போர்டுக்கு யார் நெருக்கமானவர்களோ அவர்களுக்கு தானே பயன்படும். 1.5 லட்சம் கோடி வருமானம் வந்தா ஒட்டுமொத்த பாரதத்தில் உள்ள இஸ்லாமிய 20 கோடி மக்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி இஸ்லாமியர்கள் மேம்பட அடைவார்களா இல்லையா? பொருளாதாரத்துல, கல்வியில, சமூக அறிவியல்ல எல்லாத்திலையும் முன்னேற்றம் அடைவார்களா இல்லையா? அப்ப இதை கொண்டு வர வேண்டும் என்றால் கடுமையான முடிவெடுக்கணும். அதுல இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருக்கட்டும், அல்லது பிரிவினைவாதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்தி கூட்டணி என்று சொல்லி இந்தியாவை பிளப்பதற்கு மத ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் பிளக்க முயற்சி செய்கிற இவர்கள் எல்லோருடைய எதிர்ப்பு இருந்தாலும் பாமர இஸ்லாமிய மக்களின் உரிமைகளுக்காக அவர்களின் சொத்து வீணாக போய்விடக் கூடாது, அபகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பின் கீழ் இந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைய நில மதிப்புல அந்த சொத்தை கணக்கீடு செய்து அதற்குரிய வருமானத்தை ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அப்ப இதையெல்லாம் பேசாமல் மறைக்கிறார்கள். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற ஏரியாக்கள்ல அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள். இந்த வக்ஃப் சொத்துன்னு ஒன்ஸ் அறிவிச்சுட்டா அது வக்ஃப் சொத்தாகவே மாறிவிடும். அவர்கள் நீண்ட காலமாக அந்த இடத்துல இருந்தாலும், அவங்க கையில பட்டா இருந்தாலும், அவர்கள் நிலவரி கட்டி இருந்தாலும் அவர்களுடைய சொத்து பறிபோய்விடும். இதுதான் உண்மையான நிலைமை. இப்படி திருச்செந்துறையில மட்டும் நடக்கலைங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு கடலூர் மாவட்டத்துல. அந்த சிதம்பரத்துல பத்தா சாஹிப் கான் அப்படின்னு ஒருத்தர். இந்த பத்தா சாஹிப் என்ன பண்றாருன்னா 300 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறார். இவர் இறந்து போன போது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவர் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா 300 ஏக்கர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, அந்த நிலத்தை வித்துடுறாங்க. அது பல நகர்களாக உருவாகிறது. அதாவது கண்ணகி நகர்னு உருவாகுது, அதே மாதிரி மலர் நகர்னு உருவாகிறது. இப்படி பல நகர் உருவாகிறது. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் அந்த இடத்த வாங்குறாங்க. அதை டாக்குமெண்ட் ஆகுது, பத்திரப்பதிவு நடக்கிறது. பல ஆண்டுகள் அதில் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன், திடீர்னு ஒரு நாள் பத்திரப்பதிவுத்துறை சொல்கிறது உங்களுடைய நிலம் எல்லாம் 0 வேல்யூ ஆகிவிட்டது, ஏன்னா இது வக்ஃபு சொத்து. இவங்க கேட்குறாங்க, அது எப்படிங்க வக்ஃபு சொத்தா இருக்கும்? இல்லை, வக்ஃபுல அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் என்ன பண்றது? இது அநியாயமா இல்லையா? ஒரு தனி மனிதர் 300 ஏக்கர் அவர் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறத, அந்த பிள்ளை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் வித்துட்டதை, அதை முறையா பட்டா பதிவு செய்து அது ரெவன்யூ பணத்தை கட்டி அது முறையாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 20-30 ஆண்டுகள் அனுபவித்த அரசாங்கத்தின் சொத்து கிடையாது, முறையாக பத்திரப்பதிவு செய்த பட்டா சொத்து, அதை திடீர்னு வக்ஃபு சொத்துன்னு அறிவித்தா இது பிரச்சனை வருமா வராதா? இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு வக்ஃபு போர்டுக்கு போனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கு, அதுக்கு போ. அப்ப வக்ஃபு போர்டு யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால். வக்ஃபு கோர்ட் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால். ஒரு ஹிந்து பாதிக்கப்பட்டு போனா அவன் என்ன மனநிலையை அடைவான்? எப்படியும் இவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. அப்போ ஒரு ஹிந்துவோ பாதிக்க கூடாது, இஸ்லாமியருக்கும் அவர் சொத்து போகணும்னா இதுல நடுவராக மாவட்ட ஆட்சியர் இருக்கணும். மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில இந்த சொத்து யாருடையது என்பதை தீர்க்கமாக விசாரித்து மாவட்ட ஆட்சியர் சரியாக முடிவெடுத்து இது உண்மையாகவே சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் வக்ஃபில் இருந்ததுன்னா வக்ஃபு சொத்தாக அவர் அங்கீகரிச்சிருவார். இல்லை வக்ஃபு சொத்து இல்லை, முறையான டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் நீண்ட காலமாக முறையாக பத்திரப்பதிவு செய்து யார் வசிக்கிறார்களோ, அவங்க பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நில விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கையில் இருக்கு என்பதற்காக இந்துக்கள் மீது இப்படி ஒரு துரோகமோ அல்லது அவர்களுடைய சொத்தை பறிக்கிற விஷயமோ நடந்தால் அது இன்றைய பொழுதில் வெறும் சொத்தாக பார்க்கப்படும். நாளைய பொழுதில் அது மத ரீதியாக ஒரு மோதலை உருவாக்கி மத கலவரமாக மாறும். அப்படி மாறக்கூடாதுன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்னைக்கு வெட்டுக்குத்து கொலை நடக்குது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா தெளிவாகவே இந்த சொத்து யாருக்குரியதுன்னு பிரிக்கணும். இவ்வளவு காலமா இந்த வக்ஃபு சொத்து யாருக்குரியதுன்னு பிரிக்காமல் இருந்ததுனால பல இடங்களில் மோதல் நடந்து கொண்டிருக்கு. அரசாங்கத்திற்கும் இந்து மக்களுக்கும் மத்தியிலும் இந்த தொடர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது முடிவுக்கு வரணும் என்பதற்காகத்தான் இந்த வக்ஃபு சொத்தை வக்ஃபில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் நிர்வகித்தாலும் இதை கண்காணிக்கிற பொறுப்பு கலெக்டருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன தப்பு? கலெக்டர் போய் திருடிட்டு போயிடுவாரா? கலெக்டர் வக்ஃபு சொத்தை எடுத்து எல்லாத்தையும் வாங்க இந்துக்களுக்குன்னு கொடுத்துட போறாரா? அப்ப இதெல்லாம் அதிகபட்சமான சந்தேகத்தையும் தேவையற்ற அவதூறுகளையும் பரப்புவதற்கு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இந்தி கூட்டணியும் திமுகவும் செய்கிறது.
அதுக்கடுத்து முக்கியமாக இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும். இன்றைக்கு பல மாநிலங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, முழுக்க முழுக்க ஆண்கள் தான் வக்ஃப் போர்டுடைய சேர்மன், வக்ஃப் போர்டுடைய மெம்பர்னு இருக்கிறாங்க. இந்த நிலை மாற்றி இவர்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. தமிழகத்தில் 2 பேர் இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் 2 பேர் இருந்தால் இந்தியா என்பது வெறும் தமிழ்நாடு மட்டும்தானா? இவ்வளோ பெரிய தேசத்தில் 30க்கும் மேற்பட்ட வக்ஃப் போர்டு இருக்குன்னா, அப்போ இந்த 30 வக்ஃப் போர்டில் எத்தனை மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் இல்லையோ, பெண்கள் குறிப்பாக அதில் இல்லையோ, பெண்களை அதில் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது நியாயமா இல்லையா? இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதா இல்லையா? மொத்தத்தில் சொன்னால் இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு இந்த வக்ஃப் திருத்த மசோதா மிகப்பெரிய ஒரு வழியை காட்டுகிறது. இரண்டாவது, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனை, நீண்டகால நிலப்பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே இதை முடிவு செய்யக்கூடாது. அதை அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் சட்ட ரீதியாக அரசியலமைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அதை விசாரிக்கப்பட்டு அந்த நிலம் யாருக்கு என்பதை முடிவு செய்யப்பட வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக, ஹிந்துக்களோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களோ 2 பேர் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம், இது வக்ஃப் சொத்து என்பது வழிபாட்டை பராமரித்து பூஜை செய்வது கிடையாது. அந்த சொத்தை பாதுகாப்பதில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்தால் தவறு நடந்தால் அவர்களாவது தட்டி கேட்பார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் முடிவு செய்யப்படுகிறது. இதுதான் இந்த சட்ட திருத்த மசோதாவின் அடிப்படையை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்ற மாதிரி முஸ்லீம்கள் சொத்து இவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது, அல்லது முஸ்லீம்கள் சொத்தை பறித்து இந்துக்களுக்கு கொடுப்பதற்காக இது, அல்லது இந்த அறநிலைத்துறை போன்றுதான் இந்த வக்ஃபை ஏன் இவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் அறிவுபூர்வமாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க தவறான முறையில் மக்களை திசை திருப்புகிறார்கள். எப்படி வழக்கம் போல முத்தலாக்கு திசை திருப்பினார்களோ, ஆர்டிகல் 370க்கு திசை திருப்பினார்களோ, அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய CAA சட்டம் வரும்பொழுது எப்படி திசை திருப்பினார்களோ, இது மாதிரி இன்றைக்கு இந்த வக்ஃப் சம்பந்தமான விஷயத்தில் முஸ்லிம்களுடைய உணர்வுகளோடு விளையாடி அவர்களை போராட்ட களத்திலும் ஆளும் அரசுக்கு எதிராக மத்திய அரசை சீர்குலைய வைப்பதற்கு, வன்முறையை தூண்டுவதற்கு திட்டமிட்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த விஷயங்களில் மத்திய அரசு மிக தெளிவாக கையாள்கிறது. பாராளுமன்றத்தின் கூட்டுக்குழுவிற்கு அனுப்பியிருக்கிறது. அவர்கள் தெளிவாக விசாரித்து மிகச்சிறப்பான முடிவுகளை தருவார்கள். இப்போ கொடுக்கப்பட்ட மசோதாவில் ஒன்றின்று மசோதா இது தேவையற்றது, அல்லது இந்த மசோதாவை விட இந்த மசோதாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதை அவர்கள் முடிவெடுப்பார்கள். இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது. அவர்கள் என்ன நில மதிப்பில் சொத்து இருக்கிறதோ அந்த மதிப்பில் இன்றைக்கு அதை வருமானமாக ஆக்கப்பட்டால் இஸ்லாமிய சமூகம், ஏழை மக்கள் பயனடைவார்கள். அதற்கான சட்டம் இது. இதை எதிர்க்கக்கூடியவர்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய மக்கள் விரைவில் இதை ஆதரித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நடை போடக்கூடிய திரு நரேந்திர மோடியின் ஆதரவாளர்களாக மாறுவார்கள். திருச்செந்தூர் கிராமத்தை சுட்டி காட்டி எந்த தமிழக எம்பிக்களும் ஒரு வாதத்தை முன்வைக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி வைப்பாங்க? அதாவது இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல விவாதங்களில் கூட நான் பார்த்தேன். திருச்செந்துறையில் சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்குது, 1500 ஆண்டுகால ஆலயம். அது திடீர்னு வக்ஃப் நிலம் நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்களே, இது நியாயமானு கேட்கும் பொழுது வக்ஃப் சேர்மன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், அந்த கோவில் அவர்கள் வழிபாட்டுக்குரியது, அதில் நாங்கள் தலையிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 1500 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு கோவில் வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறேன்னா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அது தலையிட தேவையில்லை அப்படின்னா இது என்ன விஷயம் எனக்கு புரியலை. இது அடிப்படைக்கே எதிரானது. அதாவது கோயில் 1500 ஆண்டுகள், வக்ஃப் ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள்? அதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்து மக்கள் 1500 ஆண்டுகளை ஒரு கோவிலை வழிபடுறாங்க. வக்ஃப் சட்டம் வந்ததே 1913 தான். சரியா? இந்த வக்ஃபை கொண்டு வரணும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒரு பேச்சுக்கே வைப்போம். இஸ்லாமியர்கள் முதல் கேரளாவில் வந்தது ஒரு 1000 வருடங்கள் வைங்களேன். 1000 வருடங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்னா 1500 வருடத்திற்கு முன்னால் ஒரு கோவில் இருப்பதை நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது எப்படி அது வக்ஃப் சொத்தாகும்? லாஜிக்கே தப்பு. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த கோவிலை மட்டும் விடுறோம். கோவிலை விடுறீங்கன்னா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இந்துக்கள் தானே, அங்க இஸ்லாமியர்களே கிடையாது. அப்போ மொத்தமா இஸ்லாமியர்கள் இல்லாத இந்துக்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் இப்படி அறிவித்தால் அப்ப இதுலயே தெரியுது ஓரளா எதை வேண்டுமானாலும் வக்ஃப் சொத்துன்னு அறிவிச்சிடலாம். அப்படின்னா எப்படி இந்துக்கள் அதை பொறுத்துக் கொள்வார்கள்? இதுதான் நான் சொன்னேன். இது நாளைக்கு மத நல்லிணக்கத்துக்கு எதிராக மாறும், பிறகு கலவரமாக மாறும், பிரச்சனையாக வரும். சாதாரண ஒரு சென்ட் நிலத்துக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வெட்டி கொலை செய்கிறான்னா
ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனையை கையாண்டால் என்ன பண்றது? அதுக்குத்தான் திரு நரேந்திர மோடி என்ன செய்யறாருன்னா, மாவட்ட ஆட்சியர் தீர்க்கமாக விசாரித்து ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பாரே தவிர ஒரு மாவட்ட ஆட்சியர் கண்மூடித்தனமா முடிவெடுத்துருவாரா? அப்படி முடிவெடுத்தால் கூட, அப்படி எழுதி வச்சுக்கங்க, அப்படி முடிவெடுத்தால் கூட நீதிமன்றத்திற்கு வக்ஃப் போர்டு போவதற்கான உரிமை இருக்கிறதுன்னு இருக்கு அந்த சட்டத்தில். அதனால எங்கும் பாதிப்பு கிடையாது. இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிற சட்டம் இது. இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற சட்டம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வருங்காலத்தில் இதை நிலப்பிரச்சனையாக இல்லாமல் மத பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தொலைநோக்கு பார்வையாக நல்லிணக்கத்திற்காக எடுக்கப்பட்ட சட்டம். பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்ட சட்டம். ஒட்டுமொத்தமாக இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்பது பாரதத்தின் தொடர்ச்சியான சட்டங்களில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். புரியக்கூடிய இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொண்டாலும் நாங்கள் எதிர்க்க வேண்டும், ஏனென்றால் கொண்டு வந்தது நரேந்திர மோடி என்று சிலர் நினைத்தால், எதிர்த்தால் அதை சந்திக்க, மக்களுக்கு விளக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.